எனக்கு ஒரு டவுட்டு. அது உங்களுக்கு தெரிஞ்சா கிளியர் பண்ணுங்க. இந்த செடிய வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு சொல்றாங்க. கீரை மாரியும் சமைச்சு சாப்பிடுவேன்னு சொல்றாங்க. அதே மாரி கரிசலாங்கண்ணில வந்து சில வகைகளும் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இது வந்து வெள்ள கரிசலாங்கண்ணி. இது பறிச்சுட்டு வந்தேன். அந்த ஆத்துக்கு போயிருந்தேன் இல்லைங்க, அங்க வந்து நெறைய வெள்ள கரிசலாங்கண்ணி, அதுக்கப்புறம் நீர் பிரம்பி, அப்புறம் நெறைய நீர் தாவரங்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கு பேர் தெரியல. இங்கேலாம் பாருங்க அப்படியே அழகழகா நெறைய செடிகள் இருக்கு. இங்க பெரிய பெரிய வெள்ள கரிசலாங்கண்ணி செடியா இருந்துச்சு. ரொம்ப ஹைட்டுங்க. ஆனா நல்ல வாசனையாவும் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு குட்டை இருக்கிற இடத்துல பறிச்சேன். அது கொஞ்சம் குட்டி குட்டியா இருந்துச்சு. இது நல்லா பெருசு பெருசா இருந்துச்சு. தண்ணி அதிகமா இருக்கனால வளர்ச்சி இப்படி இருக்கும்னு நெனைக்கிறேன். பறிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா வந்துச்சு. இதில ஒரு 4, 5 தாவரங்கள பறிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீர் பிரம்பியிலும் கொஞ்சம் தாவரங்கள் பறிச்சு எடுத்துட்டு வந்தேன். அது கூட சேர்த்து சில கீரை வகைகளும் பறிச்சு எடுத்துட்டு வந்தேன். எல்லாமே பார்க்கறக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு, அழகாவும் இருக்கு. ஏன்னா நம்ம தேடுற செடிகள்லாம் நம்ம பக்கத்திலேயே இருக்கு. ஆனா நான் எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கேன்.